ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகளேன் மருமகளே என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ அபிராமி கோர்ட் வாசலில் நிற்கிறாங்க. சிவகாமி வந்து அபிராமி கிட்ட, நீ ராசி இல்லாத உன் மருமக கையில் தண்ணி வாங்கிட்டு குடிச்சிட்டு வந்திருக்க பாரு, நீ எப்படியெல்லாம் வந்து நஷ்டப்பட போகிற அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பஞ்சு டைலாக் பேசுகிறாங்க. இப்போ அபிராமி வந்து இன்றைக்கான கோர்ட்டில் வரப்போகிற தீர்ப்பு இதுக்கெல்லாம் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி செமையாக சவால் விடுற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. உள்ளே பார்த்தோம்னா ரொம்ப நேரம் கோர்ட்டில் வந்து ஆர்கியூமெண்ட் நடக்குது. முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அபிராமி தோற்று போகிற மாதிரி பவானி வந்து சாட்சி சொல்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க சிவகாமியோட வக்கீல் வாதாடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கு அப்படியே ஒரு மாதிரி போய்கிட்டே இருந்தாலும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அபிராமியோட வக்கீல் வந்து வாதாட ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான பாயிண்ட் கேட்குறாரு. அதாவது இப்போ பவானி சொன்ன சாட்சியை வச்சு பார்க்கும்போது முத்து இருக்கார்ல, அதாவது அபிராமியோட மகன் இருக்கார்ல, அவர் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த சம்மந்தப்பட்ட இடம் இருக்குல்ல, கேஸ் நடக்கிற அந்த இடத்த வந்து ஏற்கனவே கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க, அந்த மக்களுக்கு குடி தண்ணி கிடைக்கிறதுக்காக கொடுத்துட்டாங்கிற விஷயத்த ப்ரூஃப் ஆதாரத்தோடு நிரூபிக்கிறாங்க. உடனே கோர்ட்டில் செமையாக அதிரடியாக ஒரு உத்தரவு போடுறாங்க. இதுக்கும் அபிராமிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சம்மந்தப்பட்ட மக்களுக்கு தண்ணி போய் கிடைக்கிறதுக்கு அந்த பைப்பு பதிக்கிறதுக்காக உண்டான ஏற்பாடு நடக்கணும். பொய் வழக்கு போட்டதுக்காக வந்து சிவகாமியை எச்சரிக்கிறதும், அதே நேரத்தில் பவானிக்கு வந்து 10,000 ரூபா அபராதம் போடுறதுன்னு சொல்லிட்டு அதிரடியாக செம சூப்பராக தீர்ப்பு வந்துச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறம் வழக்கம் போல் பார்த்தோம் அப்படின்னா சிவகாமி துண்டை காணான் துணியை காணான்னு ஓடுறாங்க. இப்போ அபிராமி கூப்பிட்டு, இப்போ இந்த தீர்ப்பு என்னங்கிறத வச்சே உனக்கு புரிஞ்சிருக்குல்ல என் மருமக எவ்வளோ ராசியானவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ அபிராமியால் ஒன்றுமே பேச முடியல. அபிராமி அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. சிவகாமி அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சொல்லவா வேணும், சின்ன தம்பி பட்டாசு என்ன, மாலை மரியாதை என்னன்னு சொல்லிட்டு செம்ம ஏற்பாடு நடக்குது. இப்போ அபிராமியை வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ஊர் மக்களும் அந்த நிறைய பேத்துக்கு தண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கல்ல, அந்த மக்களும் அங்கே வந்து இருக்கிறாங்க. இப்போ அவங்களாம் ரொம்பவுமே பாராட்டுறாங்க, எல்லாம் மாலை மரியாதை செய்கிறாங்க. இப்போ தான் பார்த்தா அபிராமி ஒரு பெரிய ஒரு உண்மையை சொல்கிறாங்க. அதாவது வந்து ஏன்னு கேட்டாக்கா, இப்போ முத்துவோட அப்பா கேட்குறாரு என்ன நடந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லி பரஞ்சோதி இருக்கார்ல, அவர் கேட்குறாரு. இப்போ சொன்னால் இந்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பு வந்ததுக்கு நான் காரணம் இல்லை, இது வந்து துளசியோட ஐடியா அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. இப்போ துளசி ஏற்கனவே சொல்லி கொடுத்த ஐடியா பிரகாரம் நான் நடந்துக்கிட்டதுனால தான் இந்த தீர்ப்பு இப்படி வந்துச்சுன்னு சொல்லி துளசியை செம்மையாக பாராட்டி அந்த மாலை மரியாதையெல்லாம் துளசிக்கு செய்கிறாங்க. அது இன்னுமே சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. அங்கே இருக்க மக்கள் எல்லாம் துளசியை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். வழக்கம் போல் பார்த்தா சின்ன தம்பி இவங்கெல்லாம் பார்த்தா எல்லாரும் இந்த பக்கத்து சந்தோஷப்படுறாங்க. அந்த மென்டல் குரூப் இருக்குல்ல, வைத்தெரிஞ்ச குரூப், அவங்கெல்லாம் வந்து அது என்னடா இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி சூடாமணியாக இருக்கட்டும், அந்த குரூப்பெல்லாம் வந்து அப்படியே வைத்தெரிஞ்சு போகிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா துளசிக்கு ரொம்ப சந்தோஷம், அபிராமிக்கு சந்தோஷம். இதோட பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சதோட அடுத்து பார்த்தா சிவகாமி வந்து அபிராமி மேலே ஏற்கனவே துளசியோட அப்பா கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்கல்ல, உங்கள் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி நீங்கள் வந்து பஞ்சாயம் கூட்டுங்க, அந்த இடத்துல வந்து அபிராமியால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த பிரச்சனை இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ துளசி அதிர்ச்சியாக கேட்குறாங்க, என்னது அபிராமி மேலே எங்கள் அப்பா வந்து பராது கொடுத்துருக்காங்களா பஞ்சாயத்தில் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த பிரச்சனையை எப்படி அபிராமி ஃபேஸ் பண்ண போகிறாங்க, அல்லது துளசி இந்த விஷயத்துக்கு எப்படி முடிவு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.